ஹலோ எவ்ரி ஒன், இட்ஸ் டே 15 ஆஃப் 28 டேஸ் வீடியோஸ். இன்றைக்கி மேத்யூ சாப்டர் 15லேருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். மத்திய 15ஆம் அதிகாரத்துலேருந்து. கை கழுவாமல் சாப்பிட்றதுக்கு சில பேர் ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க பைபிளில். அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல ஏசப்பட சீஷர்கள் அவங்க கை கழுவாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற வேத பாரகரும் பரிசேயரும் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, இது சரியா, அது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிற எதுவுமே அவங்கள தீட்டுப்படுத்தாது, அவங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருது தான் அவங்க தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடலாம், தப்பு இல்லை அப்படின்னு ஆண்டு சொல்லலை. அந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாருன்னா, நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நமக்குள்ளே போகிற விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், சாப்பிட்ற விஷயத்துக்கோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல, அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நம்ம கொடுக்கணும், எது நம்மளை தீட்டுப்படுத்தினா நம்ம இருதயத்துலேருந்து வருது பார்த்தீங்களா வார்த்தைங்க, அந்த வாய் வழியாக வந்து பார்த்தீங்களா வார்த்தைங்க, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாயிலிருந்து நம்ம நிறைய டைம் சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏசப்பா நான் நேசிக்கிறேன், அவர் நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாய் தான், அந்த வாயின் வார்த்தைகள் மட்டும் தான் கர்த்தர்கிட்ட சேருமே தவிர நம்முடைய இருதயமும் ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய யோசிச்சு பாருங்க, வெறும் வாயால் மட்டும் தானே ஆண்டரை நம்ம பிடிக்கும்னு சொல்கிறோம். உண்மையாகவே நம்ம இருதயம் ஆண்டவர்கிட்ட இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லாதவங்களை ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா மாயக்காரரேன்னு சொல்கிறார். நம்முடைய இருதயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனுஷனுக்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷன் இருதயத்திலிருந்து அந்த வாயிலிருந்து வருது பார்த்தீங்களா வார்த்தை, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். God bless.